வேர்க்கடலை சாட் செய்கிறதுக்கு கடலையை நல்லா ஓவர் நைட் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஊற வச்ச வேர்க்கடலையை தண்ணி இல்லாமல் குக்கருக்கு மாற்றிட்டு இதோட கொஞ்சம் வேர்க்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஒரு 5-6 விசில் வச்சிங்கனாக்கா கடலை நல்லா சூப்பராக பக்குவமாக வெந்துடும். இப்போ வேக வச்ச வேர்க்கடலையை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இதோட பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட பொடியாக நறுக்கின தக்காளி, பெரிய வெங்காயம் கொஞ்சம், அதாவது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாக குறைச்சலாக சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே. இதோட துருவின கேரட் கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்குங்கிற ஆப்ஷனால். இதோட கொஞ்சமாக சாட் மசாலா, கொத்தமல்லி தலைகளை, ஃப்ரெஷ்ஷான தலைகளை கொஞ்சம் தூவிட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு பரிமாறினீங்கன்னா அப்படியே சூப்பரான ஒரு வேர்க்கடலை சாட் நமக்கு ரெடி ஆகிட்டு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.